ஓகே. இதுல ட்ரிக்னோமெட்ரிக் விசுவலைசேஷன்ங்க கொஞ்சம் பார்ப்போம். இது கண்டினியூ ஆகும். இதுல முதலாவது கொஸ்டின் cot alpha plus 1 equal cosec bracketக்குள்ள cos alpha plus sin alpha. இதுல நம்ம RHS எடுப்போம். இந்த செட் எடுத்தோம்ல cosec alpha bracketக்குள்ள cos alpha plus sin alpha. இதுல cosec alphaவுக்கு நம்ம எழுதலாம். இதுக்கு முதல் போட்ட வீடியோல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். cosec alpha 1 over sin alphaன்னு சொல்லும். cos alpha plus sin alpha அது அப்படியே வரும். இப்ப இதுல செப்பரேட்டா எழுதுவோம். இந்த சைனை கொசால இந்த cos alpha டிவைட் பண்ணும். அப்போ cos alpha by sin alpha sin alpha by sin alphaன்னு வரும். அப்ப cos alpha நம்மளுக்கு tan alpha 1 over cot alpha. இதுல cos alpha by sin alpha cot alpha plus 1. அப்போ LHS RHS equal LHS. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா tan theta minus cot theta sin theta into by sin theta into cos theta equal sec square theta minus cosec square theta. ஓகே, இதுல LHS எடுப்போம். இந்த செட் எடுப்போம். எடுத்தோம்னா tan theta minus cot theta by sin theta into cos theta வரும். இதுல sin theta into cos theta செப்பரேட்டா பிரிப்போம். அப்ப இந்த மைனஸ் எடுத்து போட்டு tan theta by இந்த செட் cot theta by அந்த செட் வரும். ஸோ லிமிட் tan எழுதி 1 over sin theta cos theta மைனஸ் cot theta எடுத்து 1 over sin theta cos theta எழுது. திரும்பி இந்த tan theta sin theta by cos theta எழுதி இன்டு வரும். அது மாதிரி cos theta by sin theta எழுதுனோம்னா இப்ப இதுல இந்த சைனும் இந்த sin theta கேன்சல் ஆகி 1 over cos theta வரும். இந்த cosம் இந்த cosம் கேன்சல் ஆகி 1 over sin square theta வரும். 1 over cos theta நம்ம sec theta சொல்லுவோம். ஸோ ஸ்கேட் பாரோடைய sec square theta minus cosec square theta. ஸோ இங்கே RHS LHS RHS நம்ம எடுத்துட்டோம். ஸோ விட ஓகே. மூன்றாவது கேள்வி cos theta by 1 minus sin theta equal 1 plus sin theta by cos theta. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த செட் எடுப்போம். 1 plus sin theta by cos theta. மேலையும் கீழையும் 1 minus sin theta 1 minus sin theta மேலையும் கீழையும் பெருக்கணும்னா இது a plus b a minus b என்ற மாதிரி வரும். அப்ப ஒன்றின் வர்க்கம் ஒன்றுதான் மைனஸ் sin square வர்க்கம் வரும். சரியோ? by cos theta 1 minus sin theta வரும். இந்த சைன்ஸ் 1 minus sin square பதிலா cos square எழுதலாம். cos square theta எழுதலாம். ஓகே, cos square theta minus 1 minus sin theta. இப்ப என்ன செய்யும்? இந்த ஒரு இதுல ரெண்டு cos square theta இருக்குல்ல, அதோட இது கேன்சல் ஆகி இதோட இது கேன்சல் ஆகி நம்மளுக்கு cos theta 1 minus sin theta ஆன்சர் வந்துடும். LHS. நாலாவது 1 by 1 minus sin theta plus 1 by 1 plus sin theta equal to sec square theta. ஓகே, இதுல நம்ம இந்த செட் எடுப்போம். LHS 1 over 1 minus sin theta plus 1 over 1 plus sin theta எடுத்தோம்னா இதுல ஃபார்மஸ் எடுத்தோம்னா 1 minus sin theta 1 plus sin theta. ஸோ இந்த உண்டால 1 plus sin theta பெருக்கப்படும். இந்த உண்டால 1 minus sin theta பெருக்கப்படும். இப்போ இந்த sin theta இந்த sin theta கேன்சல் ஆகிச்சுன்னா 2 வரும். 1 plus 1 2. இந்த a minus
பி ஏ பிளஸ் பி என்ற இருக்கு. இப்போ இது வந்து ஒன் ஸ்கேட் மைனஸ் சைன் ஸ்கேட்னு வரும். இப்போ ஒன் ஸ்கேட் வந்து ஒன் தான், ஒன் மைனஸ் சைன் ஸ்கேட் தீட்டான்னு வரும். நம்ம ஒன் மைனஸ் சைன் ஸ்கேட் தீட்டாவுக்கு பதில் எழுதலாம் என்ன கொஸ் ஸ்கேட் தீட்டா. ஸோ ஒன் ஆஃப் கொஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு செக் தீட்டான்னு வரும். அப்போ ஸ்கேட் வரபடியா டூ ஸ்கேட் தீட்டா. ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து விட வந்துடும். அஞ்சாவது கேள்வி பார்த்தோம்னா கொஸ் பீட்டா பிளஸ் சைன் பீட்டா இன்டு டேன் பீட்டா ஈக்குவல் செக் தீட்டா. எல்ஹெச்எஸ் எடுப்போம். கொஸ் பீட்டா பிளஸ் சைன் பீட்டா இன்டு டேன் பீட்டா. இப்போ கொஸ் பீட்டாவுக்கு சைன் பீட்டா, டேன் பீட்டாவை சைன் பீட்டா பை கொஸ் பீட்டான்னு எழுதுவோம். எழுதி போட்டு பெருக்கணும்னா கொஸ் பீட்டா ஓகே, சைன் ஸ்கேட் பீட்டா கொஸ் பீட்டா பை கொஸ் பீட்டான்னு. இப்போ கொஸ் பீட்டா ஃபார்மஸ் எடுத்தேன்டா இது இதால பெருக்கப்பட்டு கொஸ் ஸ்கேட் பீட்டா சைன் ஸ்கேட் பீட்டான்னு வரும். இது ரெண்டையும் கூட்டணும்னா நம்மளுக்கு தெரியும் கொஸ் ஸ்கேட் பீட்டா சைன் ஸ்கேட் பீட்டா ஈக்குவல் ஒன். அப்போ இது ஒன்னுன்னா ஒன் ஓவர் கொஸ் பீட்டான்னு வரும். ஒன் ஓவர் கொஸ் பீட்டா செக் தீட்டா. அப்போ எல்ஹெச்எஸ் வந்துச்சுண்டா விட ஓகே. அடுத்து ஆறாவது கேள்வி கொசெக் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா இன்டு கொசெக் தீட்டா. இது வந்து கொசெக் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம். எல்ஹெச்எஸ் எடுத்தேன்டா கொசெக் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டு கொசெக் தீட்டா இதை எடுத்து இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து இதை ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதுவோம். எழுதணும்னா எழுதி போட்டு செப்பரேட்டாக எழுதுவோம். கொசெக் தீட்டா மைனஸ் ஒன் ஓவர் இந்த செட் இன்டு சைன் தீட்டான்னு வரும். இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கொசெக் தீட்டா இது கேன்சல் ஆகிடும். இந்த சைன் தீட்டா இது சைன் தீட்டாங்க கேன்சல் ஆகிட்டுனா ஒன் ஓவர் சைன் தீட்டா மைனஸ் ஒன் ஓவர் கொசெக் தீட்டான்னு வரும். ஒன் ஓவர் சைன் தீட்டாவுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் கொசெக் தீட்டான்னு சொல்லுவோம். ஒன் ஓவர் கொசெக் தீட்டாவுக்கு சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆயிரும் விட வந்துடும். ஏழாவது கேள்வி ஒன் ஓவர் டேன் பீட்டா பிளஸ் டேன் பீட்டா ஈக்குவல் செக் ஸ்கேட் பீட்டா பை டேன் பீட்டா. இதில் எல்ஹெச்எஸ் எடுத்தோம்னா ஒன் ஓவர் டேன் பீட்டா பிளஸ் டேன் பீட்டாவை எடுத்தோம்னா இதில் டேன் பீட்டாவை போமஸ் எடுத்தோம்னா ஒன் ஓவர் இது ஓகே, இதோட டேன் பீட்டா பெருக்கப்பட்டு டேன் ஸ்கேட் பீட்டான்னு வரும். அப்போ ஒன் பிளஸ் டேன் ஸ்கேட் பீட்டான்னு வரும். நம்மளுக்கு ஒன் பிளஸ் டேன் ஸ்கேட் பீட்டா ஈக்குவல் செக் தீட்டா. அது ஏர்லியா போட்ட வீடியோவில் இருக்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஓகே. அடுத்தது எட்டாவது கேள்வி ஒன் பிளஸ் டைன் தீட்டா பை கொஸ் தீட்டா பிளஸ் கொஸ் தீட்டா பை ஒன் பிளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டூ செக் தீட்டா. இப்போ இதில் எல்ஹெச்எஸ் எடுத்தேன்டா ஒன் பிளஸ் டைன் தீட்டா பை கொஸ் தீட்டா பிளஸ் கொஸ் தீட்டா பை ஒன் பிளஸ் சைன் தீட்டா. இதில் போமஸ் எடுத்தேன்டா கொஸ் தீட்டா ப்ராக்கெட்டுக்குள்ள ஒன் பிளஸ் இதை பெற்றுக்கணும். இந்த ஒன் பிளஸ் சைன் தீட்டாவோட பெருக்கப்படும் ஒன் பிளஸ் சைன் தீட்டா. இதை கொஸ் தீட்டா இன்டு கொஸ் தீட்டான்னு வரும். இது இதோட பெருக்கப்படும், இது இதோட பெருக்கப்படும். அப்போ இந்த இதை சுருக்கணும்டா இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேட் மாதிரி. அப்போ ஒன் பிளஸ் டூ சைன் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கேட் இது வந்து பிளஸ் கொஸ் ஸ்கேட் தீட்டான்னு வரும். அப்போ இது சைன் ஸ்கேட் தீட்டா கொஸ் ஸ்கேட் தீட்டா பிளஸ் பண்ணோம் அது ஈக்குவல் ஒன் ஆகும். அப்போ இந்த ஒன் பிளஸ் ஒன் டூ சைன் தீட்டா கொஸ் தீட்டா ப்ராக்கெட்டுக்குள்ள ஒன் பிளஸ் சைன் தீட்டா. இதில் டூவை பொது எடுத்தேன்டா இதில் ஒன் பிளஸ் சைன் தீட்டா வரும், கீழே ஒரு ஒன் பிளஸ் இருக்கும், இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுண்டா டூ ஓவர் கொஸ் தீட்டா. ஒன் ஓவர் கொஸ் தீட்டாவுக்கு என்னன்னு சொல்லுவோம் செக் தீட்டா. அப்போ டூ கொஸ் தீட்டா இருக்கு டூ செக் தீட்டான்னு வரும். அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆயிரும் விட வந்துடும். ஓகே. ஒன்பதாவது விட செக் அல்ஃபா பிளஸ் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் கொஸ் ஆல்ஃபா பை ஒன் மைனஸ் சைன் ஆல்ஃபா. இதில் ஆர்ஹெச்எஸ் எடுப்போம். கொஸ் ஆல்ஃபா
பை 1 மைனஸ் சைன் ஆல்ஃபாவை எடுப்போம். எடுத்தோம்னா இதுல மேலையும் கீழையும் 1 பிளஸ் சைன் ஆல்ஃபாவால பெருக்குவோம். பெருக்கணும்னா மேல வந்து கொஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 பிளஸ் சைன் ஆல்ஃபா, கீழே வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல்ஸ் மாதிரி வரும். இப்போ 1 ஸ்கேட் மைனஸ் சைன் ஸ்கேட் ஆல்ஃபா, 1 ஸ்கேட் 1 தான், இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கேட் ஆல்ஃபா. சரியோ, 1 மைனஸ் சைன் ஸ்கேட் ஆல்ஃபாவுக்கு நம்ம கொஸ் ஆல்ஃபான்னு போடலாம். ஓகே தானே? அப்படி இதுல பார்த்தோம்னா இதுல இருக்க கொஸ் ஆல்ஃபாவில் ஒரு கொஸ் ஆல்ஃபாவும் இந்த ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகி 1 பிளஸ் சைன் ஆல்ஃபா பை கொஸ் ஆல்ஃபான்னு வரும். இது செப்பரேட் ஆகுதுனோம்னா 1 பை கொஸ் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஆல்ஃபா பை கொஸ் ஆல்ஃபான்னு வரும். இது வந்து செக் ஆல்ஃபா, இது டேன் ஆல்ஃபா. ஸோ ஆன்சர் எல்ஹெச்எஸ் ஆன்சர் வந்துடும். அடுத்த 10வது கேள்வி பார்த்தோம்னா கொஸ்கேட் மைனஸ் சைன் ஸ்கேட் 1 மைனஸ் டேன் ஸ்கேட் தீட்டா. ஓகே, இதுல எல்ஹெச்எஸ் தான் எடுக்கிறேன். கொஸ்கேட் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கேட் தீட்டா 1 மைனஸ் டேன் ஸ்கேட் தீட்டா. இது ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் கொஸ்லையும் சைன்லையும் எழுதுவோம். இப்போ டேன் தீட்டாவுக்கு என்ன, சைன் தீட்டாவுங்க கொஸ் தீட்டா. அப்போ ஸ்கேட் இருக்கக்கூடிய சைன் ஸ்கேட் தீட்டா பை கொஸ் ஸ்கேட் தீட்டா. இந்த கொஸ் ஸ்கேட் தீட்டா போமஸ் எடுத்தோம்னா இந்த கொஸ் ஸ்கேட் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கேட் தீட்டான்னு வரும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு, இந்த இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும், கொஸ் ஸ்கேட் தீட்டா. ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்துடும், நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். இன்னொரு கேள்வி பார்த்தோம்னா tan theta பை cos theta plus 1 cos theta plus cos theta minus 1 by sin theta equal 0. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு எல்ஹெச்எஸ் எடுப்போம். எடுத்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் போமஸ் எடுப்போம். sin theta இன்டு cos theta plus 1 போமஸ் எடுத்தோம்னா இது இதால பெருக்கப்படும், இந்த செட்டால பெருக்கப்படும். அப்போ சைன் ஆல்ஃபா இன்டு sin ஆல்ஃபான்னு வரும். இங்கே cos theta மைனஸ் ஆல்ஃபா இன்டு cos theta பிளஸ் ஆல்ஃபான்னு வரும். அப்போ a மைனஸ் பி a பிளஸ் பி இன்டு வரான. அப்போ cos ஸ்கேட் மைனஸ் 1 ஸ்கேட் 1க்கு 1 சைன் தீட்டாவும் பெருக்கி சைன் ஸ்கேட் தீட்டான்னு வரும். இது ரெண்டும் என்ன வரும் நம்மளுக்கு, cos ஸ்கேட் தீட்டா ஈக்குவல் sin ஸ்கேட் தீட்டா பிளஸ் cos ஸ்கேட் தீட்டா 1 சொல்லலாம். அப்போ 1 மைனஸ் 1 0. ஆட்டோமேட்டிக்காக மேலே 0 ஆக்குறபடியா ஆன்சரும் 0 வரும். அப்போ ஆர்ஹெச்எஸ் ஓகே. அடுத்த 12வது கேள்வி sin ஸ்கேட் தீட்டா பிளஸ் cos ஸ்கேட் தீட்டா பிளஸ் cot ஸ்கேட் தீட்டா பை 1 பிளஸ் tan ஸ்கேட் தீட்டா. இதுல எல்ஹெச்எஸ் எடுப்போம். எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் sin ஸ்கேட் தீட்டா cos ஸ்கேட் தீட்டா ஈக்குவல் வந்து 1. அதான் நீங்க 1 பிளஸ் cot ஸ்கேட் தீட்டா கீழே இருக்க tan பிளஸ் cot ஸ்கேட் அப்படியே வரும். 1 பிளஸ் cot ஸ்கேட் தீட்டா என்னன்னு சொல்றோம், கொசக் தீட்டான்னு எழுதுவோம். 1 பிளஸ் tan ஸ்கேட்டா செக் ஸ்கேட் தீட்டான்னு எழுதுவோம். இதே திரும்பி சைன் கொஸ்ல எழுதணும்னா 1 ஓவர் சைன் ஸ்கேட் தீட்டா பை 1 ஓவர் கொஸ் ஸ்கேட் தீட்டான்னு வரும். இது இப்படியே மேலே கொண்டு போய் எழுதணும்னா 1 ஓவர் சைன் ஸ்கேட் இன்டு கொஸ் ஸ்கேட்ன்னு சொல்லி வரும். அப்போ கொஸ் ஸ்கேட் தீட்டா பை சைன் ஸ்கேட் தீட்டா இது என்னத்துக்கு சமன், கொட் ஸ்கேட் தீட்டாவுக்கு சமன். அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் விட வந்துடும். 13வது கேள்வி a plus 2 cos theta plus sin theta whole the square plus cos theta minus 2 sin theta whole the square equal 5. எல்ஹெச்எஸ் எடுப்போம். அப்போ இதுல வந்து a plus b whole the square மாதிரி. இப்போ 2 இதுல ஹோல் த ஸ்கேட் 4 cos ஸ்கொயர் தீட்டா, இது ரெண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். 4 sin தீட்டா cos தீட்டா, இதுல ஹோல் ஸ்கேட் sin ஸ்கேட் தீட்டா பிளஸ் இது cos ஸ்கேட் மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2 sin தீட்டா cos தீட்டா இன்டு 2 4 cos தீட்டா sin தீட்டா பிளஸ் இதுல ஹோல் த ஸ்கேட் 4 sin ஸ்கேட் தீட்டா. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும்.
கேன்சல் ஆகிட்டுண்டா பேலன்ஸு 5. இதில் ஒரு ஹொஸ்கேட் இதில் ஒரு ஹொஸ்கேட் இருக்கு. அப்போ 5. இதில் ஒரு சயின்ஸ் கேட் இதில் ஒரு 4 சயின்ஸ் கேட் இருக்கு. 5. இப்போ 5 காமனாக எடுத்தோம்னா ஹொஸ்கேட் ப்ளஸ் ஹொஸ்கேட் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் கேட் டீட்டான்னு வரும். இது நம்மளுக்கு நார்மலாக தெரியும். ஹொஸ்கேட் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் கேட் டீட்டா வந்து ஈக்குவல் வந்து 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து 5. LHS ஈக்குவல் RHS ஆன்சர் ஓகே. 14வது கேள்வி எடுத்தோம்னா sec theta minus sec theta into sin square theta equal cos theta. சரி, இதுல LHS எடுத்தோம்னா sec theta காமன் எடுத்தோம்னா 1 minus sin square theta. sec theta into 1 minus sin squareக்கு நம்ம cos square போடுறோம். போட்டு இது sec theta 1 over cos thetaன்னு எழுதலாம். அப்ப இந்த cos thetaவும் இதுல ஸ்கேட்ல இருக்க ஒரு cos theta கேன்சல் ஆகி விட வந்து cos thetaன்னு வரும். அப்ப LHS equal RHS. அப்ப விட வந்துடும். அடுத்து 15வது கேள்வி cos beta by sin theta minus sin beta by cos theta equal cos beta plus theta by sin theta into cos theta. இதுல LHS எடுத்த வேண்டாம். இதை வந்து காமனா எடுத்தோம்னா இது இதால பெருக்கப்படும். இது இதால பெருக்கப்பட்டுச்சுன்னா cos beta cos theta minus sin beta sin thetaன்னு வரும். நம்ம இதுக்கான இப்ப இது எந்த ஃபார்மேஷன்ல வரும்னு பார்த்தா cos a plus cos theta plus alpha ஃபார்மேஷன்ல இருக்கு. இதுக்கான வீடியோ வந்து ப்ரீவியஸ் இதுல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல போய் பாருங்க. நான் லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து இதுக்கு வந்து cos பீட்டா பிளஸ் டீட்டாண்டு வரும். கீழே அப்படியே sin theta cos thetaன்னு வரும். அப்ப நம்மளுக்கு LHS equal RHS ஆன்சர் வந்துடும். 16வது கேள்வி cos 2x plus 5/3 into cos 2x minus 5/3 equal cos 2x. இதுல ஃபர்ஸ்ட் LHS எடுப்போம். LHS எடுத்து கொசை பிரிச்சு எழுத வேண்டாம். பிளஸ் வந்துச்சுன்னா மீடியம்ல மைனஸ் வரும். ஆனா கொசை எழுதக்குள்ள கோஸ் சைன் வரும். இப்போ cos 2 alpha cos 2x into cos 5/3 minus sin 2x sin 5/3. இங்க பிளஸ் வரோடியா அதுல இங்க மைனஸ் வரோடியா இங்க வந்து பிளஸ் வரும். சேம் ஈக்குவேஷன். இப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுண்டா நம்மளுக்கு 2 cos x into cos 5/3 cos 5/3 அதாவது cos 60 பாகைக்கு வந்து அரண்டு வரும். இப்ப இந்த 2 கேன்சல் ஆகி cos 2x விட வரும். அப்ப LHS equal RHS விட வந்துடும் நம்மளுக்கு. 17வது கேள்வி cos x plus sec x whole squared வந்து tan squared plus cos squared x plus 3. இதுல LHS எடுத்தேன்னா bracket நீக்கும் a plus b whole squared மாதிரி. இப்போ cos squared plus 2 cos x sec x plus sec squared. இது எல்லாமே இந்த sec squaredக்கு வந்து 1 plus tan squaredன்னு எழுதுறோம். இதுல வந்து நம்மளுக்கு cos sec xன்றது என்னன்னு தெரியும். 1 over cos x தான் வந்து நம்ம sec x சொல்லுவோம். இப்ப இதுவும் கேன்சல் ஆகி 2 வரும். cos x squared அப்படியே வரும். அப்ப இதுல ஒரு 1 இதுல ஒரு 1 3. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். tan squared plus cos squared plus 3 என்ற ஆன்சர் வந்துடும். அடுத்த 18வது கேள்வி cos x into sin x bracketக்குள்ள cot x plus tan x equal 1. இதுல LHS எடுத்தோம்னா இது cot x tan x வந்து cos x sin x எழுதுவோம். cot x க்கு cos x by sin x வரும். tan x க்கு tan x by cos x வரும். ஓகே தானே? இதுல
கொசெக் சைன் எக்ஸ் காமன் எடுத்தாண்டா கொஸ்கேட் எக்ஸ் சைன்ஸ் கேட் எக்ஸ்ன்னு வரும். இது வந்து நம்மளுக்கு நார்மலா தெரியும் ஈக்குவல் ஒன்னு சொல்லி இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி ஸோ நம்மளுக்கு அதான் வரும் இது ஈக்குவல் ஒன். ஸோ ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு சொல்லி வந்துடும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் வந்துடும். 9வது கேள்வி cosx plus sin x into tan x equal sec x. இதில் LHS எடுத்தோம்னா cosx plus sin x into tan x. tan x வந்து sin x by cosx என்று எழுதலாம். எழுதினோம்னா இதில் வந்து sin scat x இங்கு by cosx என்று வரும். இந்த cosx காமன் எடுத்தோம்னா cos இந்த இதால பெருக்கப்படும் coscat x plus sin scat x என்று வரும். நம்மளுக்கு நார்மலா தெரியும் இது ஈக்குவல் ஒன்னு சொல்லி. ஸோ ஆன்சர் வந்து 1/cos x என்று வரும். 1/cos x நம்மளுக்கு sec x. ஸோ LHS ஈக்குவல் RHS. ஆன்சர் ஓகே. 20வது கேள்வி பார்த்தோம்னா sec x minus sin x equal cos x into cot x. இதுல வந்து நம்ம LHS எடுக்கிறோம். LHS எடுத்து இந்த cosec x வந்து 1/sin x என்று எடுக்கலாம். இதுக்கு அப்புறம் இந்த sin x காமன் எடுத்தோம்னா 1/sin scat x என்று வரும். இந்த sin scat x பதிலா நம்ம 1 - sin scat x என்ன எழுதலாம் coscat x என்று எழுதலாம். எழுதினோம்னா நம்மளுக்கு இதுல ஒரு கொஸ் இங்க வரான்னு தனியா செப்பரேட் எடுத்தோம்னா cos x by sin x என்று வரும். இந்த இதுக்கு பதிலாக என்ன வரும் hot x என்று வரும். இப்போ cos x equal cos x into hot x. அப்போ ஆன்சர் LHS equal RX. ஆன்சர் ஓகே. தேங்க்யூ. ஏதாவது கொஷன்கள் கொஷின் இருந்தாலும் அல்ல இந்த கொஷன்ல எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ.